ஹலோ மக்களே, நீங்கள் வந்துருக்கிறது கெவில் கேமிங். இன்னைக்கு உள்ள நம்ம பார்க்க போகிறோம். நான் கிராணி சாப்பிட்டு ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். சரி காய்ஸ், பலவெல்லாம் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போவான்னு தெரியாது. ஓகே, சொட்ட கதைங்க நல்லா மூளை இருக்குங்க. இதா சவுண்டு கேட்ட உடனே உடையாந்துடுறா. இப்போ அது மூளை இருக்கிறப்ப நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வச்சு இதை ஒரு 5 தட்டு வெயிட் பண்ணு கைஸ். அவ்வளோதான், இந்த ஒரு 5 தட்டு ஓகேவா. அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் போயிடணும். இப்போ பார்ப்போம் சொட்டு கதைக்கு மூளை இருக்கான்னு. ஏன்னா இப்போ சவுண்டை போட்டேன், இப்போ வரவாடா இல்லைன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. ஓகே, யார் ஃபஸ்ட்டு வருவா? ஃபஸ்ட்டாக வராங்க. சொட்டைகளி தாங்க. மூளை இருக்குன்னு அவர் நிறுவிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் இங்கே நிற்கிறா. இது உள்ள போயிட்டா. இப்போலாம் மொட்டைக்கிளி வரானா இல்லையா? கிழவா, வாடா கிழவா, கிளப்பல. நம்ம இந்த பக்கம் நிற்போம். கிளவி பாத்திராத கிளவி. ஓகே, இந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க. கிளவி அந்த பக்கம் போகா. கிளவி மேலே போயிட்டா கைஸ். இப்போ மேலே சொட்டக்கடை மட்டும் வந்துடக்கூடாது. மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ க்ளோஸுங்க. ஓகே, கிளம்ப போகிறான் அந்த பக்கம். ரைட்டு, இதான் வாய்ப்பு. எங்க சரியான க்ளோஸுங்க. யார் பார்த்தீங்கன்னு தெரியல. ஓகே, இதான் நம்ம சரியான இது மேலே போயிடலாம். சொட்டைக்கழிவு மேலே தான் இருக்கா, எங்கே இருக்கான்னு தெரியல. ஓகே, பஸ் நம்ம ட்ரா ஓப்பன் பண்ணிக்கலாம். ட்ராக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ரைட்டு, தேவையில்லக்கு போகல. ஹெலிகாப்டர் ஸ்டேப்பு டக்டேபு கற்றுருக்கு. இது தேவையில்ல, நம்மளுக்கு ஒரு பொருள் தான். ஓகே, ஃபோட்டோவும் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள். இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கீ இருக்குது. வேற லெவலு. ஹெலிகாப்டர் கீ நம்மளுக்கு தேவையில்ல ஒரு பொருள் தான். ஓகே கைஸ், என்ன பண்ணணும்னா சொட்டைக்கழிவு ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம கையில் கன் இல்லை. கையில் கன்று இருக்கு. ஜோ மொட்டைக்கலவா ஃபஸ்ட்டு வரானே. இவன் இங்கே அவனுக்கு கண்ணு தெரியாதுங்க. அதை வாக்குங்க. நான் இங்கே நிற்கிறான், அவனுக்கு கண்ணு தெரியாமல் பார்க்குங்க. பார்த்தீங்களா, அதுக்கு வேறு தான் மொட்டைக்கலவுங்கிறது. இதே கைஸ், இது மொட்டைக்கலவு போகானா மேலே போகும். ஜோ கிளவி வந்துட்டா அந்த பக்கம். ரைட்டா, வா கிளவி வா. நல்ல வேலை நீ வந்திய, அது முக்க சந்தோஷம். இவங்கள்ட்ட நம்ம ஒரு நாளுக்கும் அடி வாங்கக்கூடாது. அதான் அதில் உள்ள மெயின் டாஸ்க்கு. நம்ம கிளவு மேலே போகணும்னு நினைக்கிறான். வெயிட் பண்ணுங்க. ஆமாம் கைஸ், கிளவு மேலே போயிருக்கான். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஆமாம், மேலே வந்துட்டேன். விட்டுருக்கேம்மா. கிளவு எங்கே போயிருக்கான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க. கழிட்டு போயில. ஓகே, கழிட்டு முன்னும் அந்த பக்கம் இல்லை கைஸ். அவன் கழிட்டு போய் அந்த பக்கம் இல்லை. வெயிட்லாருங்க. மேலே எதுவும் சவுண்ட் கேட்குது இல்லைங்களா? அவங்க கேட்குதா இல்லைன்னு தெரியல. இப்போ நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். வந்து டக்டே இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபியூஸ் இங்கே தான் இருக்குது. அதுவும் ஒரு தேவையில்ல ஒரு பொருள் தான். இப்போ சொட்டைக்கழிவு மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சவுண்டு நிறைய மேலே போட்டாச்சு. ஓகே, ஃபோட்டோவும் இங்கே ஒரு தேவையான பொருள் 3 பொருள் ஒரே இடத்துல கழிச்சிட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணால் இந்த ட்ராகுல வச்சுருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ட்ராகுல பேரில் கீ தான் இருக்குது. 2 பேரும் ஒரே சமயத்தில் விட்டோம்ல. ஐயோ மொட்டைக்கா மாற்றிக்கலாம். கிளவிக்கு அடி வாங்கக்கூடாது. இல்லை, 2 பேரும் ஒரே சமயத்தில் வந்துட்டாங்க கைஸ். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி உள்ள சில வேணும். நம்ம மேலே போய்க்கலாம். எதுக்கு சவுண்டு போட்டு ஒம்பழுத்துக்கிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். மேலே யாரும் இல்லை. மேலே யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, மொட்டை கிளவி வந்துட்டான். கிளவா வா ஐசி தான். வா. இப்போ கிளவி எந்த பக்கம் வரணும் தெரியலையே. கிளவி அந்த பக்கம் டாப் வச்சுக்க பாருங்க. திருட்டு கிளவி. ரைட்டா. ஐயோ, திரும்ப மாட்ட போகணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. கிளவி மட்டும் இப்போ அந்த இடத்துல வந்துக்கூடாது. ஐயோ கிளவி திரும்ப அந்த பக்கம் வந்துட்டாங்க. மறுபடியும் ஒரே இடத்துல மாற்றிட்டேங்க. ஐயோ என்னங்க 3 நாள் போட்டு விட்டாங்க. தூங்க. ஐயோ ரைட்டா. இதுக்கு மேலே நம்ம அடி வாங்கினது போதும். இனிமேல் நம்ம அடி கொடுக்கணும். புரியுதா கைஸ்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடி வாங்கினது போகிறோம். இப்போ நம்ம அடி கொடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை பற்றி ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட சவுண்டை போட்டுக்கோங்க. அதே போல் 2 கிரிக்கெட் போட்டுக்கோங்க.
சீக்கிரம் போது அவ்வளோதான் ரைட்டு. எங்க இப்போ கிளி 2 பேர் கீழே தான் வருவாங்க. இப்போ நம்ம அடி குட்டுக்க போகிறோம், அடி வாங்க போகிறது இல்லை. ஓகேவா? வாங்கம்மா, கிளவியா. அப்படியே அவனால 2 பக்கம் இந்த பக்கம் சாப்பிட்டு விட்டு நான் போய் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த பக்கம் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா அச்சோ கிளி வரல. இந்த மேலே வரா கண்ணு ஒன்றுமே இல்லை. ரைட் மேலே தான் வரா. பட்டுன்னு சீக்கிரம் தள்ளி விட்றா. உள்ளே போ. உள்ள கண்ணாக்கு விட்டா உள்ள குறைபாக இருக்குது அவ்வளோ. நம்மளுக்கு ஒரு தேவையான ஒரு பொருள் இதை வச்சு விட்டுப்போம். கிளி வந்த பக்கம் வரலாம். ஐயோ கிளி பார்த்துக்கா சொஞ்சு இருக்குது. ரைட்டு கைஸ், கிளி பார்த்துக்கா சொஞ்சு இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நம்ம அந்த பக்கம் போவோம். சவுண்ட் அது கேட்கல. கிளம்ப முக்கியமாக அந்த பக்கம் வந்தானே காலி என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஓகே ஆமாம் கிளி வதக்காதுக்கிறா. ரைட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துருக்கேன். இந்த பக்கம் ஐயோ கிளி வந்து போகிறா. ரைட்டு நம்ம அவன் பக்கம் கண்டுக்கவே கூடாது. அப்புறம் இந்த பக்கம் ஜோகை சாத்தி விட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். கண்கள் ப்ளீஸ். ரைட்டா கிளவி. இப்போ வா கிளவி முக்கியதான். இப்போ வா கிளவி. ரைட்டு கிளவி வான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே ஆள் காணோம். கிளவி 2 பேருக்கு சேர்ந்து எப்போக்கா உங்களுக்கு வர மனசு வருது. உள்ளே போ. அவ்வளோதான். ரைட் ஓகே. இப்போ கிளவி 2 பேருக்கு சேர்ந்து வந்துட்டாங்க. கிளவியை போட்டான். இப்போ கிளம்ப மட்டும் மேலே இருக்கான். வெயிட் பண்ணுங்களேன். அவனுக்கு எப்படி ஆட்டி அமைக்கிறேன்னு தெரியும். இப்போ என்ன பண்ணணுன்னா கிளம்ப மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இருங்க கிளம்ப எங்கே இருக்கான்? கிளம்ப மேலே இருக்கான். இங்கே பூத்தொட்டி இருக்குமா அவனுக்கு பிடிச்சது. இப்போ அந்த பூத்தொட்டி இருக்காதாங்க இப்போ அவனுக்கு. ஏன்னா இது அவனுக்கு மெயின் பார்ட்டாக. இந்த எது போட்டாலும் சவுண்ட் வராது. இந்த பூத்தொட்டியில் அவனுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இப்போ அந்த பூத்தொட்டி கீழே போட்டோன்னா இப்போ அவன் தேடி வருவான் பாருங்க. அப்போ நம்மள வெயிட் பண்ணுங்கள். இங்கே இருக்கான் கிளவி அடிச்சு போட்டாச்சு. ஓகே கிளம்ப வரானப்போ அப்படி இருக்குங்க. கீழே விட்டு சுற்றி வந்துடுவோமா? அப்படி ஐயோ ரொம்ப பக்கம் வந்துட்டான். ரொம்ப க்ளோஸாக. கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குது. மெயின் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே கிழவன் அப்படியே இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டேன். பார்த்தா கிழவன் திரும்ப போடுறான். கண்ணை எடுத்துக்கேன். இப்போ கிழவன் காக்கான்னு பார்த்தா இங்கே இருக்கான். வாயிலே போகுது. அவள் தான் இப்போ கிழவனும் 2 நிமிஷத்துக்கு ஆள் காணிப்பேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த கண்ணு கீழே போட்டுப்போம். அடுத்து செக்யூரிட்டிக்கு எடுத்துப்போம். ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை தான் இப்போ தவிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ கன்று எடுத்துக்கலாம். கீழே கிளையோட டைம் ஆகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக போய்ட்டு கீழே உள்ள பொருள் முடிக்க போகிறோம். அதுக்கு பண்ணணுன்னா கிளவி இப்போ இந்த பக்கம் நம்ம வர வச்சுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். கிளவிக்கு மணி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் கிளவி எனக்கு ஒன்று. ஓகே இந்த பக்கம் ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்குது. இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருள். அந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் மீட் இருக்குது. இது எதுக்குன்னு தெரியல. கீழே ஒரு குஞ்சு நான் கொடுத்துருப்பான். மேபி அவனுக்கு சாப்பாடு போகிறதா இருக்கும். ஓகே இப்போ கிளவுன்னு மறந்துட்டான். இப்போ நம்ம இதுக்குள்ளே நாகுன்னு பார்ப்போம். இதுக்குள்ள வழக்கமெல்லாம் ஒன்றும் இருக்காது. ரைட்டு இது தாகிறதுக்கு வேலை இல்லை. இப்போ கிளவி மட்டும் இப்போ சவுண்டு மட்டும் இப்போ நம்ம வர வைப்போம். கிளவி சீக்கிரம் வந்தால் நம்ம வேலையை முடிச்சு போய்ட்டு இருப்போம். போட்டுன்னு கிளவியை போட்டு இப்போ கிளவியை போட்டு இந்த பக்கம் வந்துட்டேன். இப்போ கிளம்ப மட்டும் அங்கே இருக்கான்னு தெரியல. ஃபோட்டோ இங்கே எடுத்துக்கலாம். கையில் கண்ணு எடுத்து வச்சுக்கலாம். கிளம்ப வரும். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ இப்போ எந்த பக்கம் வருவான்னு தெரியாது. அதில் தான் நானும் வெயிட் பண்ணி நினைக்கிறேன். 2 கிளவி 2 பக்கமே ஆளை காணும். இப்போ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பக்கம் நினைக்கிறேன். இப்போ இப்போ நான் வேணுங்கன்னே சவுண்டு இப்போ கூப்பிட்றேன். வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கம் வந்து அப்புறம் அதை வேறு பெரிய தொல்லை. ஓகே இப்போ கிளம்ப வருவான். வெயிட் பண்ணுங்கள். எந்த பக்கம் வருவான்னு பார்ப்போம். ஓகே நம்ம இதுக்கு இந்த பக்கம் வச்சுப்போம். அங்கே இந்த 3 பக்கம் வந்தாலும் பார்த்து தெரியும். இப்போ கிளம்ப எந்த பக்கம் வருவான்னு தெரியல கைஸ். கிளம்ப வருவான்னு பார்த்தா கிளவி ஃபஸ்ட்டு வரா. ரைட்டு வரட்டும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளம்பு தான் மெயின் டாஸ்க்கு. ஓகே கிளவி எப்போ வந்து நெஞ்சிலையே. இப்போ கிளவனை கூப்பிட்டு எங்கே உன் புதுசாங்க இப்போ மொக்கத்தாத்தா வந்துட்டாரு. மொக்கத்தாத்தா என்ன பண்ணுறீங்க? அவ்வளோதான் நெத்திலே வாங்க. மூஞ்சப்பாங்க என்ன மூஞ்சி இது கருவா கட்டுக்குள்ள விட்டு போல போகா விட்டுக்கு. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் பக்குன்னு எல்லாத்தையும் இப்போ கீழேருந்து இப்போ மேலே இப்போ நம்ம பார்த்து காலை பிடிக்கிறாங்க. போகா ஆம்பளை சொக்கு போகா விட்டுக்கு. கிழவன் காலை பிடிக்கிறான்ப்பா. இப்போ இங்கே எவ்வளோ பொருள் எல்லாத்தையும் இப்போ பக்குன்னு இப்போ நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஓகேவா? அந்த ஃபோட்டோ இருக்குதான் இப்போ கீழே போயிட்டு இருக்கேன். அந்த பக்கம் குரோபாக் இருக்குது. கீழே மேபி என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபோட்டோ இருக்குது. மேலே கீ இருக்குது. ஓகேவா? ஞாபகத்துங்க அந்த இதில் கீ இருக்குது கைஸ். ஓகேவா? ஹெலிகாப்டர் கீ அங்கே தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவை வந்து கேஸ்லீனும். ஆமாம் கேஸ்லீன் மட்டும் கரெக்டாக போதும். கேஸ்லீனும் 2 ஃபோட்டோ கரெக்டாக போதும். நம்ம அழகாக தப்பிச்சிடலாம் அந்த இடத்த விட்டு. ஓகேவா? இன்னும் 2 ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். அதுவும் போய் கீழே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஹெலிகாப்டர் கீ எடுத்து
ஓகே அப்படியே ஹெலிகாப்டருக்கு எடுத்துருந்து அப்படியே இங்கே வந்து போட்டேன். இப்போ நம்ம கீழே போய் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, சத்துக்குள்ளே போகலாம். ஓகேக்கா, இதுதான் மெயின் ஷார்ட்கட்டு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இந்த பக்கம் போவோம். வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பாத்ரூம் என்ன ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கல. பாத்ரூமில் ஃபோட்டோ இருந்தால் நல்லா இருக்கும் பார்த்தா போட்டுக்கு இருக்குது. இந்த போட்டுக்கு ஏற்று நான் ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். நம்ம ஷார்ட்கன் ரெடி பண்ணோம், பட் அதுக்கு வெப்பனுக்கு தேவைப்படுது. ஓகே காய்ஸ், இப்போ ஷார்ட்கன் தேவை வந்தால் இங்கே இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. இன்னும் ஒரு ஃபோட்டோ ஒரு கேஸ் லைனு 2 பொருள் கிடச்சா போதும். நம்ம இந்த இடத்த விட்டு அசால்ட்டாக நம்ம தப்பிச்சிடலாம். ஓகேவா, இப்போ சேஃப்டிக்கால மேபி கேஸ் லைன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, இப்போ அதுக்காக இப்போ செக் பண்ணி பார்ப்போம் உண்மையாக. ஓகேவா, இப்போ எல்லாத்தையும் இப்போ மேலே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, 2 நிமிஷம் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். கிளம்பி எங்கே இருக்கான்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஃபோட்டோலாம் தூக்கி இப்போ நம்ம உள்ளே போட்டுப்போம். வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா கிளம்பி வந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அதுன்னு பார்த்து நம்மளை அடிச்சு போவா பார்க்கணும். இந்த என்ன ஆகுன்னு பார்ப்போம். இந்த காலை என்ன ஆகுன்னு செக் பண்ணி பார்க்கல. டோர் ஆங்கிள் இருக்குது, இந்த டோர் ஆங்கிள் தேவை. அது ஓகே, கிளம்பி ஜஸ்ட் நிமிஷம் வந்துட்டா பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, கண்ணு இருக்க முடியல. வெயிட் பண்ணுங்கள். கிளம்பி போய்க்கு ஃபஸ்ட்டு சுற்றிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சுத்தாச்சா, கண்ணை தச்சு. வெயிட் பண்ணுங்க, ரொம்ப பக்கம் வந்துட்டாயா. ரைட்டு, கண்ணை தச்சு. இப்போ கிளவி காலி. இப்போ கிளவு மட்டும் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். கழட்டு போல, என் அன்புள்ள கழட்டு போல, எங்கடா இருக்க? என்னடா கிளவி ஒட்டிக்கிட்டா போது இந்த பக்கம். கண்ணு எங்கே? புல்லட்டை காணும். ப்ளீஸ் கண் புல்லட்டை காணும். கிளவி முழுங்கிட்டா. பயந்துக்குங்க, அதாக என்ன இருக்குது. ஓகே, தொண்டையில் இருக்குது. தொண்டையை வச்சு முழுங்கிட்டான்னு நினைக்கிறேன். கிளவுன்னு வந்துட்டான். என் பொண்டைக்கு நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றையும் அடி பண்ணுறா சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு கைசுனை. அப்படியே இவனையும் அப்படியே அடிச்சு போட்டு அப்படியே கண்ணை தூக்கி அழகாக இந்த பக்கம் போட்டு போவான். கிளவி வாய பாரு, பல்லே போட்டு என்னக்கா மகிழ்ச்சிட்டா ஒன்றையும். ஐயோ, கிளவி வந்துருவாள். இப்போ ஓகே, நம்ம பட்டு இப்போ எல்லா வேலையும் இப்போ பார்க்கணும். 2 பொருள் தான் கரெக்டா, 8 பொருள் கரெக்டா நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிடலாம். 3 போட்டா, ஒரு கேஸ் பீஸு, ஒரு ஸ்கன் கன்று நமக்கு தேவையான பொருள் தான். கேஸ்லேயும் ஹெலிகாப்டர் மேனுவலு, ஹெலிகாப்டர் கீ நம்ம மேலே போட்டேன். இப்போ நம்ம கீழே போவோம். திரும்ப அந்த 2 பொருளுக்காக இப்போ கீழே போவோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு இந்த குரோபாரை எடுத்து என்ன பண்ணுறோம்னா, மேலேக்கு இந்த பொட்டி இருக்குது. இந்த பொட்டுக்களை மேபி ஏதாச்சும் கழிக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என் உள் மனசு சொல்லுது தேவை உள்ள பொருள் இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இந்த குரோபாரை தூக்கிப்போம். குரோபாரை தூக்கி இப்போ இங்கே உள்ள பொட்டி என்ன ஆகுதுன்னு போய் ஆகாயம் ஃபஸ்ட்டு வெயிட் செயின் கட்டிங் இருக்குது. இது நம்மளுக்கு தேவையான பொருள் தான். வெயிட் பண்ணுங்கள், வகை சவுண்டு கேட்குது. சுஜோ வந்துட்டாயா சொல்ல போல. கிளம்பு மட்டும் ஆப்போசிட்டில் வந்துடக்கூடாது. இப்போ வெயிட் பண்ணுங்க கைஸ், வரேன். உள்ளே போய்க்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுவா இப்போ? ஐயோ, தப்பு பண்ணிட்டேன். அவளை சுற்றி அப்போ அந்த பக்கம் வகை வச்சுக்கணும். இப்போ கேட்குங்க. அப்போ இந்த பக்கம் தான் வருவா. வெயிட் பண்ணுங்களேன். போயிட்டான்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் ஆகிட்டு எங்க சிரிப்பப்படுறேன். ஐயோ, இந்த பக்கம் வந்துட்டாலே. ஐயோ, இப்போ இந்த பக்கம் கன் எடுத்தாச்சு. இப்போ வா கேள்வி. இப்போ நீ என்ன பண்ணுவ? இப்போ வா பார்ப்போம். இப்போ நீ ஒன்றால் வர முடியாது, ஏன்னா இப்போ நான் கையில் கன்று வச்சுருக்கேனே. போயிட்டே இருக்குங்க. அவள்லாம் பின்னாடி அடித்தா நம்மளுக்கு தான் அசிங்கம். முன்னாடி வர விட்டு இங்கே அடிக்கணும், மூக்கிலே அடிக்கணும்ல. இப்போ கிளவு மட்டும் எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ கிளவு எங்கே இருக்கான்ப்ப? காலை பிடிக்கிறா. கிளம்ப இதுக்கு மேலே வைப்பா போலையா. ஐயோ, இவங்க வைட்டா வந்து நான் மாட்டிக்கிட்டேன். சோகு வாங்க காசு இல்லைன்னா இப்போ ஏன்டி நல்லா கூப்பிடுறீங்க? ஏன்டி சோகு டெலிவரி பாயை பிடிச்சி சாப்பிட்றதா உங்களுக்கு வேலை இதா? ஐயோ, கேட்க போனல. ஏன்னா எங்கே வந்து சவுண்டு? ரைட்டா. இப்போ சொல்லு. சொல்லுப்பா. ஆன்னு போட்டு வந்தான். ஆனால் எங்கேருந்து சவுண்டு கேட்குன்னு தெரியல கைஸ். ஓகேவா, ஓகே, இப்போ கீழே வந்தாச்சு. இப்போ சரி, ஓகே, இப்போ இந்த பக்கம் இந்த கண்ணை போட்டு போவோம். கிளி வகை மறைஞ்சிட்டு இருக்கா. இப்போ நம்ம மேலே போவோமா? எங்கங்க மேலேக்கு ஒரு வேலை இருக்குது. என்னன்னா மேலே என்ன வேலைன்னா, மேலேக்கு ஒரு பொருள் இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள், மேலேக்கு ஒரு பொருள் இருக்கும். அங்கேருந்து போயிட்டு இப்போ அந்த பொருளில் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சரிங்க. இந்த தான் இது. ஓகே கைஸ், அழகா சுட்டுறா தம்பி. அவ்வளோதான், சுட்டாச்சு. இப்போ இந்த கண்ணை அங்கேயே போட்டுப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ கீழே போய்ட்டு அந்த கெட்டிங் பிளேயரை தூக்கிட்டு வந்துடலாம். புதுசாக தான் ரைட்டு. இல்லை ஸ்டாரிங் வீலுக்கு தேவையே இல்லைடா எனக்கு. என் டேபுக்கு பண்ணுறீங்க. ஓகே, இப்போ இந்த ட்ராகுல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ட்ராகுல ஏதாச்சும் கொடுங்கடா ப்ளீஸ்ரா. ட்ராகுல ஏதாச்சும் கொடுங்கடா. வெப்பனுக்கு கிடச்சிருக்கு. ரைட்டா, இன்றைக்கி சொட்ட மொட்டை கதை காலி தான். நம்மளுக்கு வெப்பனுக்கு தேவையில்ல பொருள் தான். ஓகே, கன் இங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம தான் வெப்பனுக்கு கிடச்சிட்டா எதுக்கு ரொம்ப இப்போ ஸ்கென்கன்லாம் இப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்மளுக்கு தரமான ஒரு வெப்பனுக்கு கிடச்சிட்டே. ஓகேவா, ஃபஸ்ட்டு இப்போ அந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நான் பார்க்கவே இல்லைங்க. வெயிட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே மேபி ஆச்சுருக்கா விரிஞ்சிருக்கு.
ரைட்டு. இது இப்போ தேவையில்ல போகுதுன்னா கீழே அந்த மொட்டை பயிருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து வந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கால் வச்சுருக்காரு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கா எதுவும் இல்லை. 2 நிமிஷம் ஆகிட்டு பரவாயில்ல. டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவோம்னா வெயிட் பண்ணுவோம். வெப்பனை பற்றி எடுப்போம். வெயிட் பண்ணுங்கள். வெப்பனி கிளவி வந்துட்டா. கிளவி ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. கிரேட் எஸ்கேப் ஆஃப் த லைஃப் போகுது. இப்போ கிளவி வந்துட்டாரா? வெயிட் பண்ணுங்கள். கிளவி வந்தாலும் அப்படியே சுற்ற வைப்போம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது சீக்கிரமாக திறந்தா இப்போ உள்ளே போய்க்கலாம். இப்போ தொக ஓகே. லேக் போய்த்துறேன். கிளவு மட்டும் வருகிறது ஆப்போசிட்டில். கதவு மட்டும் ரைட்டு. கிளவலை வாயில ரோலிங் ஆகுது. ரைட்டு. இப்போ நம்ம அந்த போய் கேக்கு திறந்துட்டா இப்போ என்ன பண்ணணும்னா உட்காந்து இப்போ உள்ளே போய்ட்டு வெப்பனை எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள். வெப்பனை எடுத்தோன்னு பார்க்குப்ப கைஸ் கிளவி வந்துட்டாயா? எப்படி வந்தான்னு தெரியல. கிளவிலாம் வந்துட்டா. ரைட்டு. இப்போ இந்த பக்கம் வந்துட்டாச்சா? வெயிட் பண்ணுங்கள். இப்போ கிளவி ஓட்டணும். வெயிட் பண்ணுங்கள். ஏய் எப்படி இது? இல்லையா? நான் ஒன்றுமே பண்ணல. கிளியர் பக்கியா அது? ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க எல்லாம். ரைட்டு. ஒரு நாளுக்குள்ளே அடி வாங்காமல் தப்பிக்கிறேன்னு பார்த்தேன். 4 நாள் அடி வாங்கிட்டேன். ஓகே, நான் 1 2 3 கூட நான் ஒத்துப்பேன். ஆனால் 4வது நாளே சரி, 3வது நாளே சத்தியமாக ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா பார்த்துங்க, கிளவி சீட்டிங் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாது. இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் கிளவி சவுண்டு போட்டு கூப்பிட்டுருக்கேன். வெப்பன் கிளை நேவாளி அடிக்கிறீங்க வாடி. இப்போ உங்களுக்கு இருக்குது அப்போ சரியான அப்போ வச்சுருக்கேன். என்னங்க நான் உள்ளக்க தாங்க இருந்தேன். எப்படி கையை பிடிச்சி அடிச்சான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். இப்போ கிளவி 2 பேர் ஓகே. வெயிட் பண்ணுங்கள். பின்னாடியே பற்றி கண் எடுத்து சுடுறான். இப்போ கிளவன் தான் ஃபஸ்ட்டு வரான். ரைட்டு. நான் கிளவி வைக்கணும்னு பார்த்தேன். ரைட்டு. கிளவன் ஃபஸ்ட்டு போகிறான். கிளவி கிளவி வாசிக்கிறான். கிளவி வந்துட்டா. ரைட்டு கைஸ். ஓகே, கிளவி போயிட்டா. ரைட். ஓகே. கிளவி வந்துட்டா. வெயிட் பண்ணுங்கள். ஐயோ சவுண்டு போட்டா. இப்போ என்ன பண்ணோம்? கன் எடுத்து வெளியாக நிற்கிறேன் வாங்கலை. இப்போ கிளவி என்ன பண்ணாங்க? இப்போ வெயிட் பண்ணுங்கள். வாங்கட்டும். கிளவி வாங்கப்போ இந்த பக்கம் வாச்சலாம். எங்கே அந்த பக்கம் போகிற? அது என்ன அடிச்ச போதி ஏமாத்துக்காக ஓடிப்போ. இப்போ 2.30 செகண்டுக்கு கிளவி போட்டாது. இப்போ கிளவன் கீழே தான் இப்போ நினைக்கிறேன். கிளவன் ஃபஸ்ட்டு அவன் வந்தான். எத்தனை தடவை பின்னாடி அச்சோ புல்லட்டு விசு கேளுங்க. கவலையாக நான் இங்கே புல்லட் இருக்குமே. இங்கே தான் புல்லட்டு. ஐயோ புல்லட்டு இங்கே தானே கைஸ் இருக்கும். ஹலோ, இங்கே தான் இருக்கேன். வாக்கிலவா இவனை மேலக்கு கூப்பிட்டு வைக்க. மேலக்கு தான் உனக்கு சம்பவம் பண்ணும். ரைட்டு. வாதாலே வா இங்கே வைக்க. இங்கே ரைட்டு. மேலே வாடா. போகா விட்டுது. ஐயோ ஓடுற வேணாவ வீட்டுக்குள்ளே எடுத்து போட்ட கதைங்க இது. ஐயோ வேணுங்கன்னே எது வாங்குறானே. இந்த லாஸ்ட்டு கடைசி நாள் என்ன பண்ணுறேன்னு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். கடைசியில் போய் விட்டுறக்கூடாது கைஸ். கடைசியில் போய் விட்டுறக்கூடாது எல்லாத்தையும். ஓகேவா? கடைசியில் விட்டுறக்கூடாது. என்னையாது ஏங்க போகாமல் போய்க்கு. இந்த ஓனாவை பிடிச்சி வீட்டுக்குள்ளே விட்ட கதைங்க அது. ரைட்டா? சீட்டு ஃபஸ்ட்டு சவுண்டு போட்டு வெயிட் பண்ணுங்கள். சீக்கிரம் போட்டு ஓடிடுறாது. கடைசி நாடுறா. கிளவி 2 பேர் வெளிஞ்சு தொத்தோணும். அப்போ ஓடி கிளவி வரானா பஸ்க்கு தெரியல. வெயிட் பண்ணுங்கள். பெங்களே அப்படியே கையில் கணக்கு தெரிஞ்சா கிளம்பு. இந்த பக்கம் தான் வரா. கிளவா இங்கே தான் இருக்கா. ரைட்டு வாரா. இப்போ கிளவி மட்டும் வந்தால் போதுங்க. இப்போ கிளவி மட்டும் சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க. கிளவி வரா. ஓகே, கிளவி அப்படியே ஊற்றுக்கா. கிளவியெல்லாம் நெஞ்சிலே போடணும். அவ்வளோதான். ஓகே, போட்டாச்சு. இப்போ ஒரு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா இப்போ கீழேந்துக்க அந்த ஒரு என்னது செஞ்சில் நான் பையன் இருப்பான் பார்த்தீங்களா? அவன்கிட்ட இப்போ என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி வைப்போம் வாங்க. ஓகே காய்ஸ், 2 நிமிஷம் தான் கைஸ் டைமே நம்மளுக்கு. 2 நிமிஷத்துக்குள்ளே இப்போ நம்ம போய் எல்லா வேலையும் செய்யணும். இப்போ ஓகேவா? ஓகே, 1 நிமிஷம் ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகுது. ஏன்னா அது கடைசி நாளில் இப்போ நம்ம சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பையன்கிட்ட என்ன இப்போ வெயிட் பண்ணுங்கள். இந்த பையன் வேறு அங்கே தூங்குறான். பையன் சொன்ன ரைட்டு. சொன்ன போல இந்த பையன் வெளில தான் நிற்கிறான். ரைட்டு செஞ்சில் மேலே கத்துறா. அந்த பையன்கிட்ட சேஃப்டி இருக்குது.
உள்ளே கேஸ் லீன் இருக்குது. இப்போ இந்த கேஸ் லீன் தூக்கி போய் மேலே போட்டுருவோம். நம்ம மேலே செக் பண்ணி பார்ப்போம். கடவுளே இந்த ஃபோட்டோ மேலே இருந்தால் கீழே போக வேலை இல்லை. இப்போ ஓகே மேலே கூட இல்லை கைஸ். இப்போ இதுக்குள்ளே தான் போகுது வைக்கியோ. இப்போ ஓகே இப்போ நம்ம ஸ்டன்கனை தூக்கி நான் வந்துக்கிறேன். அந்த பக்கம் வெயிட் பண்ணுங்க. இப்போ கிடைங்க ஒரு 2 பக்கம் அடிச்சு போட்டு இப்போ அந்த ஃபோட்டோ அப்போ நம்ம இங்கே தேட போகிறோம். ஓகேவா கன்று வேற கீழே தான்ப்பா இருக்குது. அந்த ஃபோட்டோ இல்லாமல் இப்போ நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. எல்லா பக்கமே கழிச்சிட்டு இப்போ ஃபோட்டோ மட்டும் கச்சா போதும். இப்போ சம்திங் மிஸ் ஆகுனா இப்போ இந்த 2 ஃபோட்டோ இப்போ மட்டும் ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது. நம்ம தேவைப்படும் 2 ஃபோட்டோ தேவைப்படுது. 2 ஃபோட்டோ ஏங்க நான் 3 ஃபோட்டோவை எடுத்து நான் மேலே எடுத்து போட்டேங்க. எனக்கே தெரியாதுங்க. நானே இப்போ தான் அலசி பார்க்கும் போது தாங்க தெரிஞ்சுது. நான் 3 ஃபோட்டோ எடுத்து மேலே போட்டேனே. ஓகே இப்போ நம்ம பண்ணுவோன்னா வச்சிடலாம். இப்போ இதுக்காகவே இவ்வளோது இப்போ அலைஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. அதில் இப்போ நம்மளுக்கே தெரியல எங்கே வந்துச்சுன்னே தெரியல அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோக்காக தான் இவ்வளோ நேரம் இப்போ நான் கீழே வெயிட் பண்ணிக்க நிற்கிறேன். ஓகேவா நல்ல வேலை நான் இது மேலே போட்டேண்ணே. ரைட்டு ஓகே இப்போ நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ ஓகே நான் போட்டேன். ஒன்றாக்கு எடுத்து கீழே போட்டேன். இப்போ ஸ்கன்கனுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ அழகாக வெயிட் பண்ணுங்கள். ஸ்கன்கனை தூக்கிட்டு அழகாக இந்த பக்கம் வச்சிடணும். ஓகேவா கன்று ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் இங்கே ஒரு பஸ்ஸில் இருக்கும். அந்த பஸ்ஸில் போகணுன்னா இப்போ ஓப்பன் பண்ணணும். இப்போ ஓகே ஒன்று ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ரெண்டே தான் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரிஸ்க் இல்லைம்மா. ஐயோ இல்லைங்க அது வந்தேன் 8 வகன்னு வர போகுது. அவ்வளோதான். ஓகே 2வது அட்டம்ப்ட்டு அடிச்சாச்சு. 3வது அட்டம்ப்ட்டு இப்போ பார்ப்போம். இல்லைங்க தானே. ஐயோ போய்க்கு இல்லைங்க அடிச்சாச்சு. அவ்வளோதான் 3வது அட்டம்ப்ட்டு முடிஞ்சு. ஓகேவா இனிமேல் இந்த ஸ்கேன் நம்ம தேவையில்லை. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பக்கன்னு போய்ட்டு கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஊற்றிட்டு போயிடணும். இப்போ அதுக்கு முதல்ல இந்த ஒரு கிளாஸ் ஃபீஸும் ஒன்று வைக்கணும். ஏன்னா இது வச்சாதான் அந்த பாதிக்கு ட்ரிப்பு கிடைக்கும். ட்ரிப்புன்னா என்ன போகணுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வரேன். இப்போ இந்த பக்கம் நான் போனேன்னா வச்சுக்கலேன் அந்த இது வந்து கீழே விழுந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ அதுக்கான க்ரீன் லைட் வந்துட்டு ஓகேவா க்ரீன் லைட் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹெலிகாப்டர்லாம் நம்ம தப்பிக்க போகிறோம். அதுக்குள்ளே இந்த ஒரு ஷார்ட் ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த பக்கம் அழகாக இப்போ நம்ம வந்துக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு இந்த டக் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ டக் டேப் டக் டேப் போலே ஓகே டக் டேப் போட்டாச்சா ரைட்டு. இப்போ இந்த இப்போ நம்ம நேராக ஆகிட்டா இப்போ ஹெலிகாப்டர் கீழே இல்லை. இப்போ கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கலாம். கேஸ் சிலிண்டர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் ஊற்றணும். ஹெலிகாப்டருக்கு பெட்ரோல் இல்லாமல் ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பெட்ரோல்லாம் ஊற்றணும். ஓகே பெட்ரோலை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்க. ஓகே ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஊற்றிட்டு பெட்ரோலுக்கு எனக்கு கீழே இல்லை ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டா. ஓகே ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இப்போ இந்த பெட்ரோல் கீழே போகுது. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஹெலிகாப்டருக்கு எடுத்து நம்ம தப்பிக்க போகிறோம். அதுக்கு 10 9 8 7 6 5 4 3 2 1 தப்பிச்சிட்டோம் காய்ஸ். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வெற்றிகரமாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சிட்டோம். ஹெலிகாப்டர் ஃபுல்லாக முடிச்சாச்சு காய்ஸ். ஓகேவா ஓகே மேலே பார்க்க போமா வெற்றிகரமாக இப்போ 4வது நாள் அடி வாங்கி தப்பிச்சிட்டோம். ஓகேவா 5வது நாள் நல்ல அடி வாங்கலை. கிளைங்களை பார்க்காங்க பற்றியா ஊட்டி ஏற்றவங்க மாதிரி ஹெலிகாப்டர் அவ்வளோதான் காய்ஸ் வெற்றிகரமாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.